கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 3:24 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். எந்தன் கான்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கான்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளே நிழலில் என்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளே நிழலில் என்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உரரா ஹரிபரா பாரா பரா பாரா ரிபரா ரிகாரா ரிகரா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தேரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தேரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. உரரா ரிவரா பாரா உபரா ரிபாரா ரிவரா ரிகாரா ரிகரா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை யானியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், லீலா பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 3:24 வாசிப்போமா? எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும், அதாவது ஊழியத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க உங்க வாழ்க்கையில என்ன காரியம் செய்தாலும் அதை நீங்க யாருக்காக செய்யக்கூடாது, மனுஷருக்காக செய்யக்கூடாது. மனுஷருக்காக செய்த ஒரு மகன், இன்னொரு மகன், அப்பாவை சந்தோஷப்படுத்தின ஒரு மகன், கெட்ட குமாரன் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இதை தியானிக்க இருக்கிறோம். எதை செய்தாலும். கெட்ட குமாரனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 15வது அதிகாரத்துல இங்க 2 சாட்சிகளை நம்ம பார்க்க போறோம். 2 சாட்சிகள். ஒரு சாட்சி என்ன சொல்லுதுன்னா, இவன் மரித்தான், திரும்ப உயிர்ப்பித்தான். 2வது குமாரன். ஆனா மூத்த குமாரனை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறான். இவன் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறான். எது சூப்பரான சாட்சி அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனிதன் என்னை மாதிரி பாவத்தில் விழுந்து, அநியாயத்தில் வாழ்ந்து, ஆண்டவருக்கு விரோதமா வாழ்ந்து, அப்புறம் ஆண்டவர்கிட்ட வர்றது நல்லா இருக்கா? அது நல்லதான், இல்ல நான் சொல்லுவேன். நீங்க நான் இருக்கேன், சாட்சியா இருக்கேன். இது சரியா? அல்லது எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரோட கூட இருக்கிறது நல்லதா? இதான் நான் பார்க்க இருக்கிறோம். 2க்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. ஆனா 2மே ஆண்டவர் சாட்சியாக சொல்லுகிறார். வாசிப்பாங்க. லூக்கா 15வது அதிகாரம், லூக்கா 15வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். எப்பொழுதும் என்னோடு இருக்கிற ஒரு மகன். அப்ப இன்னைக்கு நம்ம வசனம் என்ன தியானிக்கிறோம் அப்படின்னு, நீங்க எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் தேவனுக்கு என்று செய்யணும்.
இப்ப ரெண்டு மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். ஒன்று, இவன் மரித்தான். மரித்தான்னா ஆவிக்குரிய மரணம். என்னை விட்டு திரும்ப போயிட்டான், ஆனா திரும்ப வந்துட்டான். இது ஒரு சாட்சி. இந்த சாட்சியை கொடுக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று யோவான் எடுத்துக்கொள்வோம். இந்த சாட்சி சொல்கிறது மனிதன் கிடையாது. ஒன்று யோவான் 5வது அதிகாரம், 1 யோவான் 5வது அதிகாரம் 6வது. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறார். சாட்சி. ஜலத்தினாலும் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர் சத்தியமாகியனாலே ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். 6வது வசனத்துல இவன், அதாவது மூத்தகுமாரன் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறான்னு சாட்சி கொடுக்கிறது ஆவியானவர். அடுத்து பாருங்க 7, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. இவர்கள் ஒன்றா இருக்கிறார். பூலோகத்திலே சாட்சியர்கள் 3. பூலோகத்தில் சாட்சி இருக்கிற 3. வாசிப்போமா? 1 யோவான் 5வது அதிகாரம், சாட்சிகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம். நாம் மனுஷனுடைய சாட்சியை பார்க்கலாம், அதை பார்க்கலாம் தேவனுடைய சாட்சியை அதிகமா இருக்குது. தேவன் தமான் குறையாக சாட்சி கொடுக்கிறார். அப்ப சாட்சி கொடுக்கிறவர் என்ன சொல்லி சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 சாட்சி, ரெண்டுமே நல்ல சாட்சி தான். ஒரு சாட்சி என்ன சொல்லுகிறது? இவன் மரித்தான், இப்பொழுது என்கிட்ட வந்துட்டான். அது நல்ல சாட்சி. ஆனா அதை விட சூப்பர் சாட்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 31வது வசனம், நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். அப்ப பரலோகம் சாட்சி கொடுக்கிறது. என்ன சாட்சி கொடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய தன்மையை ஆராய்கிறது. பரலோகம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் என்ன நம்ம பேச போறோங்க. நம்ம இன்னைக்கு வசனம் என்ன தியானிக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கொலோசியர் 3வது அதிகாரம் 20. எதை செய்தாலும், இப்ப கெட்டகுமாரன் ஒரு காரியத்தை செய்கிறான், அதை மனுஷனுக்கு என்று செய்யாமல், ஆனா அவன் மனுஷனுக்காக செய்தான். கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்யும். கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்யறத யார் சாட்சி கொடுக்கிறா? பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிறது. சரி, இன்னைக்கு ஒரு மனிதனால புகழப்படுகிறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க இலவசமா ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஃப்ரீ. ஐயா கொடை வள்ளல், இல்லைங்க, கொடை வள்ளல் புகழ்வாங்க. கொடுக்கறத நிப்பாட்டிட்டானா திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா சத்தியம்ங்கிற நாமத்தை உடையவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது சாட்சி, இவன் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறான். என் பிள்ளை திரும்ப வந்துட்டான், ஆனா நீ எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிற. நம்முடைய ஹீரோ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெட்டகுமாரன். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம அந்த டைப்போட சேர்ந்தது. நமக்கு பாவம் செய்யறதுனா ரொம்ப இஷ்டம், நமக்கு சொத்து ரொம்ப பிடிக்கும், நம்ம எந்த பாவத்தை எப்படி செய்யலாம்னு சொல்லி ரொம்ப உங்களை பத்தி, என்னைய பத்தி சொல்றேன். அப்படி வாழ்ந்த நமக்கு யாரைத்தான் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெட்டகுமாரன் தான் பிடிக்கும். அதனால நமக்கு ஹீரோ யாருன்னா கெட்டகுமாரன். வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பர் சாட்சி என்னன்னா, இவன் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறான். இந்த கூட இருக்கிறவன் என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா முக்கியம். கூட அப்பா நான் பார்க்கணும், அப்பா கூட இருக்கணும். அப்பாவுடைய இருதயத்தை நாம் வேதனைப்படுத்தக்கூடாது. சொத்து வேணுமா? வேணும், ஏன் வேண்டாம்? ஆனா அப்பா கொடுக்கிற சொத்து தான் எனக்கு வேணும். நானே கேட்க மாட்டேன். என் மக டீனா இந்த இருதயத்தையுடைய அவ மெப்கால படிச்சுக்கிட்டு இருக்கான். மெப்கால படிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஆட்டோ இங்கிருந்து அந்த ஆத்தமடாக்கு போயிடும். ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மொப்பட்டு வச்சிருப்பாங்க. சல்லுன பஸ்ல வந்து இறங்குவாங்க,
டார்லாம் நம்ம மொப்பட்டை எடுத்துட்டு போவாங்க. இவன் வந்து அஜிட்டு கேட்டிருக்கா, எனக்கு மொப்பட்டு வாங்கி கொடுங்கம்மா, எல்லாரும் மொப்பட்டில் போறாங்க. இவன் என்ன சொன்னா, நீ அப்பாட்ட போய் கேளு, அப்பா வாங்கி கொடுத்தாங்கன்னா ஓகே. நான் அப்பாட்ட கேட்க மாட்டேன், எனக்கு என்ன தேவைன்னு எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பாங்க, ஆனால் நான் போய் எங்க அப்பாட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். வருஷங்கள் ஓடிடுச்சு, ஆனாலும் அவன் சொன்னது எனக்கு காலத்தில் இருக்கும். இது ஏன் நான் சொல்றேன்னா, அப்பா என்னோட கூட இருக்கிறாருங்கிற மூத்த மகனுடைய இருதயத்தை நம்ம பார்க்கணும். சரி, இப்பொழுது என்ன ஒரு காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூத்த மகனுக்கு ஒரு ஆசை இருந்தாலும் அவன் அதை கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்னா, நான் அப்பாவுடைய இருதயத்தை வேதனைப்படுத்த மாட்டேன், வேதனைப்படுத்த மாட்டேன். சரி, 12வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 15:12. அவர்களுக்கு இளையவன் தகப்பனை நோக்கி, ஆக்சுவலா ஆஸ் பர் ரூல் கேட்க வேண்டியது மூத்தவன் தான் கேட்கணும், ப்ரையாரிட்டி இல்லைங்க. ஏன் மூத்தவன் கேட்கணும்? அவனுக்கு தான் உரிமை இருக்கு. என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாவுடைய சொத்து ஃபர்ஸ்ட் இவருக்கு தான் வரணும். ஆனா இதுல என்ன நம்ம ஒரு ஆழமான காரியம் பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் மூத்தவன் கேட்கவில்லைன்னா, அவன் ஆசை உறவு, ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு வர நான் எப்பவுமே இந்த உறவு குறித்து ரொம்ப பர்டிகுலரா இருக்கேன். ஒரு இடத்துல நம்ம போய் தேவையில்லாத வார்த்தையை விட்டு ஒரு பிரச்சனையான காரியத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தை ரொம்ப முக்கியம். சரி, இவளுடைய ஒரு தூரத்து சொந்தக்காரன், உங்களுக்கு அப்பா இறந்துட்டான். இறக்கும்போது வில் ஒழுங்கா எழுதி வைக்கல. 2 பெண் பிள்ளைகள், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கடை இருந்துச்சு. இந்த மூத்த மகளுடைய மாப்பிள்ளை மூலமாக இவங்களால ஒரு பொய் வில் எழுதிட்டாங்க. பொய் வில். இப்ப அந்த பொய் வில்லுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இங்கிட்ட வரும்போது நான் அந்த இலைய கொண்டு எங்க சொந்தக்கார பொண்ணு நான் சொன்னேன், பேரை சொல்லி சொன்னேன், ஏமா உனக்கு அப்பா கிடையாது, அம்மாவும் கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு உறவு, அது உன்னுடைய அக்கா, கொஞ்சம் விட்டு போட்டுதான் என்னம்மா. அப்படி இல்லை, எனக்கு சொத்தும் வேணும் உறவும் வேணும். நல்லா கிடைச்சிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா சண்டை 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 சண்டை. அந்த சொத்து அதை அப்படியே கிடக்கு, பிரிக்க முடியாம இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வர போயாச்சு, அதை பிரிக்க முடியல. உறவு, இந்த மூத்த குமாரனுக்கு உறவு தான் முக்கியம். ஆனா யாக்கோபுங்கிற ஒரு நபர் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன செய்தார்னா, இரவு முழுவதும் போராடுறார். இரவு முழுவதும் போராடி கடைசியில தொடர்ந்து சுருங்கி போச்சு. ஆனா இவருக்கு அப்படி கிடையாது. என் தேவன், நான் விரும்புகிறத எனக்கு நடக்கூடாது, என் தேவன் சந்தோஷப்படும், எங்க அப்பா சந்தோஷப்படும். அதான் மனுஷருக்கு சந்தோஷப்படுத்தாம ஆண்டவரை சந்தோஷப்படுற ஒரு வாழ்க்கை. எப்பவுமே இன்னைக்கு இந்த செய்தி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எல்லாருமே நம்ம மூத்த குமாரன் வந்து மோசமானு சொல்லுவோம். ஆனா மோசமான கிடையாது. ஏன்னா அப்பா சொல்றாரு, ஈவன் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறான். இன்னைக்கு அநேகரை நான் காணா போயிடுறாங்க. ஒரு நபர் காணா போன ஒரு நபரை குறித்து நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அது பேர் கதிரேசன். இன்னொரு நபர் JM ஸ்டாலின். 2 நபரும் காணா போன லிஸ்ட்ல இருக்கிறாங்க. JM ஸ்டாலினுக்கு ஒரு சின்ன, எனக்கும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி, எனக்கு அவரு கிடையாது, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு மனப்பாங்கல் வந்துருச்சு. அதனால அவர் இந்த செய்திக்கு வராம என்னை அவாய்ட் பண்ணிட்டார். எனக்கு என்ன இழப்பு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஒரு 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 ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மேட்டர்னால ஒரு பிரச்சனை வந்துருச்சு. கேட்டுக்கோங்க. ஆனா கதிரேசன் காணவே காணும். போன்லயும் பேச மாட்டாரு, இங்கேயும் வர மாட்டாரு, என்ன செய்யறாருன்னு தெரியாது. பாருங்க, தொடர்ந்து இந்த செய்தியில் இருக்கிறவங்க ஒரு சிலர் எனக்கு தெரியும், அவங்க கரெக்டா வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பேர் வந்து. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களை பார்த்து நான் சொல்ல முடியும், இவர்கள் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறாங்க. 2 பேர், பல பேரை நான் சொல்ல முடியும், 2 பேரா நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க எல்லாம் என்னோட அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க, அவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள். ஆனா கிடைக்க முடியாது. சரி, இந்த உறவுகள்ல எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல நினைவுகள், நல்ல நினைவுகள், குட் மெமரிஸ். இது தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவுல தான் நல்ல மெமரிஸ் இருக்கும். என்னுடைய தகப்பனா டாக்டர் ஹெர்பர்ட் லைசாண்டர், டாக்டர் H. லைசாண்டர், அவருக்கும் எனக்கும் உள்ள உறவுல நான்
நாள் கணக்கா மணிக்கணக்கா நான் பேசிட்டே இருக்க முடியும். அந்த அளவு எனக்கும் அவருக்குள்ள ஒரு உறவு. ஒரு நாளும் என்னை திட்டினது கிடையாது. எப்பவுமே அன்பா வச்சிருப்பாரு. காலையில ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது நான் எங்க அப்பாவும் இந்த குருசைட்டர் பைக்ல போவோம், கிரவுண்ட் போய் ஓடுறது போவோம். அன்னை ஆரம்பிச்சு நைட்ல சர்ஜரி முடிச்சுட்டு படுக்கிறத மட்டும் தான் எங்க அம்மாட்ட போய் படுப்பாரு, என் கூட தான் இருப்பாரு. அது ஒரு உறவு. இந்த உறவுல என்ன நமக்கு இருக்குன்னா ஒரு அருமையான நினைவு. ஆனா அந்த இளையகுமார்ல அது மிஸ் ஆகுது. இவன்கிட்ட நினைவுகள் என்ன இருக்கும்? பன்றி, தவிடு, வேசிகள். வேசிகளை பத்தி சொல்லுங்க. நான் எப்படி எல்லாம் சூப்பரா வாழ்க்கையை என்ஜாய் பண்ண தெரியுமாட்டு. உன் அப்பா பத்தி ஐயா, எங்க அப்பா பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா மூத்த குமார்ட்ட சொல்லுங்க, எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறவங்க போய் கேட்டீங்கன்னா தான் தெரியும். எப்பா உனக்கும் உங்க அப்பாக்குள்ள உறவுகள் எப்படி இருந்துச்சு? அது சூப்பரான உறவுங்க. அத்தனை காரியங்கள் நாங்க 2 பேரும் சேர்ந்து செய்வோம். எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். நான் வேலைக்கு போவேன், வந்து எங்க அப்பாட்ட ரிப்போர்ட் கொடுப்பேன். இதுதான் 2 பேருக்குள்ள ஒரு வித்தியாசம். இதுல மூத்த மகனுக்கு தான் இது சான்சஸ் அதிகமா இருக்கு. காரணம் சேஷ்ட புத்திரா பாகம். பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த பிரிக்கும் போது எப்படி பிரிச்சுக்கணும்னா 3-1. சேஷ்ட புத்திரா பாகம்னா 2 போர்ஷன் +1 அப்படிதான் பிரிச்சுக்கணும். ஆனா பிரிக்கும் போது அவங்க அப்பா அழகா இளையகுமார் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இது ஆஸ்தி. இப்ப அப்பாவா ஆஸ்தியா பாருங்க, அப்பாவா ஆஸ்தியா? மூத்த குமார்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எனக்கு அப்பா தான் வேணுங்க. ஆஸ்தி இருக்கட்டும், அதேங்க வேற போகுது. ஆனா இளையகுமார்கிட்ட கேளுங்க, அப்பாவது குப்பாவது எனக்கு ஆஸ்தி தான் வேணும். அப்ப அந்த ஆஸ்தி கிடைச்ச உடனே என்ன ஆகுதுன்னா வீழ்ச்சி அடையும். இவன் அப்பாவோட இல்லாம கடைசியில் எங்க போய் இருந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 வேசி இடத்திலே உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட. வேசி இடத்திலே உம்முடைய ஆஸ்தி. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனையோடு அந்த சொத்தை சம்பாதிச்சிருப்பாரு. ஆனா ஆஸ்திங்கிறது வந்த உடனே வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சியில போயிட்டான். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். யூதாஸ் நீங்க பார்க்கும்போது ரொம்ப 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 ஒரு வித்தியாசமே தெரியாது. 12 டிசிஷன்ல இவர் இருப்பார். இன்னொரு ஒரு ஸ்டெப் கூட கேஷ் அவர் கையில் இருக்கும். எதனாலும் யூதாஸ் காசு கொடுப்பாரு, எல்லா காரியத்துக்கும் அவர் தான் பைனான்ஸ் செக்ரட்டரி. ஆனா 30 வெள்ளிக்காசுன்னு வரும் பொழுது அவருக்கு அதுதான் முக்கியமாச்சு, ஆஸ்தி. இங்க ஆஸ்திங்கிற ஒரு காரியம் யூதாஸ் காரியத்துக்கு வரும்பொழுது அவர் இருதயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலைசர் 3வது அதிகாரம், எதை செய்தாலும் 30 வெள்ளிக்காசு வந்துச்சு. அதை மனுஷனுக்கு என்று செய்யாமல் யூதாஸுங்கிற ஒரு மனுஷனுக்கு செய்யறாரு. ஆனா கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக ஆப்போசிட் கேட்டுக்கோங்க. ரைட், வெரி குட். காட் பிளஸ் யூ மா. கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெலோஷிப் குரூப். குட், நல்லா கேட்டுக்கோங்க. ஆப்ஷன் 30 வெள்ளிக்காசு ரிலேஷன்ஷிப் கட். 30 வெள்ளிக்காசு தான் எனக்கு தேவை. இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். யூதாஸ் காரியத்து அந்த இடத்துல இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 30 வெள்ளிக்காசு ஒரு ட்ராப், ஒரு வலையாக மாறிடுது. நீங்க நம்ம வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 5வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு இளையவன் தகப்பனார் நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். இது எப்ப கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்பா மறிச்ச உடனே ஆட்டோமேட்டிக் அது வந்துடும். ஆனா இவனுக்கு அதுவரை காத்திருக்க மனதில்லை. ஆனா மூத்த குமாரன் அதை கேட்கவில்லை. இது ஆஸ்தி யாருக்கு தான் போகும்? இவருக்கு தான் போகும், அதுல சந்தேகம் இல்லை. அப்ப அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அவர்களுக்கு அப்போ ஒரு போர்ஷன் யாருக்கு பெருசி? மூத்த குமார். இப்ப மூத்த குமாரனுடைய சொத்துல தான் திரும்ப வர்றான்.
திரும்ப வரும்போது எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தாச்சு. இப்ப இவருக்கு கிடைக்கிறது ஒவ்வொன்றும் அப்பாவுடைய ஆஸ்தியா, அண்ணனுடைய ஆஸ்தி, அண்ணனுடைய ஆஸ்தி. எந்த ஆஸ்தி? இவன் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறான், அந்த ஆஸ்தியில தான் இவருக்கு என்ன செய்யுது கிடைக்குது. அடுத்து பாருங்க, இன்னும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன். 13 சில நாட்களுக்கு பின்பு. சில நாட்கள், இந்த சில நாட்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப விவரமானவன். ஏன் விவரமானவன் என்ன கேட்டீங்கன்னா, அது எல்லாத்தையும் அந்த கேஷா மாத்துறாங்க. நான் அதை யோசிச்சு பார்ப்பேன். இப்படி யோசிச்சு பார்ப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாவுக்கு ஒரு 100 ஏக்கர் இருக்குது. 50 ஏக்கர் தம்பிக்கு, 50 ஏக்கர் அண்ணனுக்கு. இந்த 50 ஏக்கரை விற்கணும், கேஷ் ஆக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி தூக்கிட்டு போக முடியுமா? பத்திரத்தை கொண்டு போக முடியுமா? வெயிட் பண்ணி எல்லாத்தையும் கேஷ் ஆக்கி கலெக்ட் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கும். சில நாட்களுக்கு பின்பு இளையகுமாரன் எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு ஒண்ணு கூட விடலைங்க. ஒரு ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்க பிரேயர் ஒரு பொண்ணு இருந்தாங்க, நல்ல ஆவிக்குரிய பொண்ணு. எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு குவார்டர்ஸ் அந்த பொண்ணு கொடுத்துருந்தாங்க. இந்த குவார்டர்ஸ்ல அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடத்த அவ காலி பண்ணிட்டு இருப்பாங்க. மாரியா வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான். என்ன ரிப்போர்ட் கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் அந்த பொண்ணு அவ அப்ப அந்த நிறைய அந்த டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டிவி தான் வாழ்க்கையே உயிரா இருக்கும். அவளும் அவங்க அக்கா உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவ சொல்றா, சார் அவ போனா சார், டிவி எல்லாத்தையும் எடுத்து போயிட்டா. ஆனா அந்த நோட்ஸ், பைபிள் சம்பந்த புஸ்தகம்லாம் அங்கதான் சார் கிடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வருத்தமா இருந்துச்சு. இவ்வளோ ஒரு ஆவிக்குரிய பொண்ணா இருந்துட்டு போகும்போது பைபிள் நோட்ஸ் எல்லாம் போட்டுட்டு போயிட்டான். அது மாதிரி இங்க எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டனா டிவி எக்ஸட்ரா எல்லாம் எனக்கு எதெல்லாம் தேவையோ அதான் தூக்கிக்குவேன். ஆனா பைபிள் நோட்ஸ் எல்லாத்தையும் தோர்த்துக்கு கொடுத்து தூர தேசத்துக்கு போய், இந்த தூர தேசங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாவுக்கு எனக்கு எந்த கான்டாக்ட் ஏற்படாது, தெரியாதனமா கூட அந்த ஊருக்காரை வந்து பாத்திரப்படாது. ஒரு தடவை நான் குல்பர்காக்கு போயிட்டு இருக்கேன். போகும்போது ஒரு பேக் வச்சிருக்கேன். இந்த பேக்ல லைசாண்டர் அப்படின்னு ஒரு இது எழுதி இருந்துச்சு. அந்த பேக் ஒரு இடத்துல வச்சிருந்தேன். ஒருத்தர் பார்த்துட்டு லைசாண்டர் போட்டு, நீங்க விருதுநர்காரராங்க? ஆமா விருதுநர்காரங்க. டாக்டர் லைசாண்டர் உங்களுக்கு என்ன சொன்னான்? அவர் மகானா நீங்க? என்ன சார் லைசாண்டர் மகனா சார் நீங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி சிக்கல் வரக்கூடாதுங்கிற கதை தூர தேசத்துக்கு போயிடுச்சுன்னா ஒரு ரூபாய் கூட நான் யார மகனை கண்டே பிடிக்கூடாது. அந்த அளவுக்கு நிச்சயம் போயிட்டாரு. போனாலும் திரும்ப வந்தார். அப்போ ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு, இவன் மரித்தான். 24 வாசிக்கிறேன். லூக்கா 15:24. என் குமாரனாகிய இவன் மரித்தான். இதான் தகப்பனுடைய இருதயங்க. அப்ப 2 வகையான சர்டிபிகேட் நான் உங்களுக்கு காட்டுறேன். சில பிரதர்ஸ் எல்லாம் லேட்டா வந்திருக்காங்க, எங்க போறான்னு தெரியாது. இன்னைக்கு மனுஷருக்கு என்று வசனத்தை வாசிக்கிறேன். இதான் வசனம். கொலைச்சல் 3:24. எதை செய்தாலும், பண்ணி மேய்ச்சாலும் சரி, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யும். மனப்பூர்வமாய் செய்கிற மகனுடைய தகப்பன் என்ன சொல்லுகிறார்னா, என் குமாரனாக இவன் மறைத்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். சந்தோஷப்படுறாங்க. இது ஒரு சாட்சி. இதை விட இன்னொரு சாட்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 31. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். இந்த 2 சாட்சியில எந்த சாட்சி சுப்பீரியர் சொல்லுங்க? மூத்த குமார் தான். நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோட இருக்கும்போது எனக்கு உன்னை குறித்து கவலையே கிடையாதுப்பா. என் மூத்தவங்க என் கூட தான் இருக்கான். என் தோட்டத்துக்கு போறான், வேலை செய்யறான், உழைக்கிறான், பலனோட திரும்ப ரிவார்டோட வருகிறான். இதுதான் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிற ஒரு காரியம். பாவத்தின் விளைவு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்தின் விளைவு என்ன செய்யும்?
அப்பா விட்டு தூரமா துரத்தி கொண்டு போயிடும். அப்பாவுக்கு உனக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே இருக்காது. 30 ஏசாயா 30:13 ஒரு அழகான ஒரு ஓமைய அவன் எழுதி வச்சிருக்கிறார். இந்த அக்கிரமம் உங்கள் உயர்ந்த சூரில் விழ பிதிங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறமான வெடிப்பை போல இருக்கும் என்று கர்த்தர் பரிசுத்த சொல்லுகிறார். அக்கிரமம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயரமான சுவரையா கிராக் இருக்குது, பிதிங்கிட்டு நிக்குது, எப்பனாலும் விழுந்துடும். இப்படி விழுந்து போகிற ஒரு நிலைமையில இருந்துதான் இவன் திரும்ப வருகிறான். பாவம் நம்ம எங்கே தூக்கி விசிறோம் என்று தெரியாது. ஆனால் இவனை எங்க தூக்கி வீசிச்சு, பண்டை கூட்டத்தில் போய் விட்டுச்சு. இங்கிலீஷ்ல ஒரு ஸ்டேட் பண்ணலாம் சொல்றேன், அதை எழுதிக்கோங்க. Sinful life is joyful life. Sinful life is joyful life. ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்ல அப்படித்தான் இருக்கும். நேரம் போக போக அது உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும். நீங்க லோத் ஆபிரகாம் 2 பேரும் வரணும். சோதாம் முன்னாடி அவர் கூடாரம் போட்டார். அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய தோட்டம் ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சு. போலதான் இருக்கும், ஆனா அது கிடையாது. ஆனா என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா, உள்ள இருக்கிறது எல்லாம் அப்படியே தீப்பிடிச்சு அக்னிக்குள்ள போயிருக்கும். இதை மாற்றவே முடியாது. தகப்பன் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார், சொத்து கிடைச்சிட்டே இருக்குது. ஆனா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி தகப்பனுடைய நினைவே வரக்கூடாது. தூரத்துக்கு பேசினா அப்பாவுடைய நினைவே வரக்கூடாது. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உறவுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நல்ல நினைவுகள். நல்ல நினைவுகள். ஏமா தப்பா போட்டிருக்கேமா, சின்ஃபுல் லைஃப், சிம்பிள் லைஃப் இல்லாமா, தப்பா போட்டிருக்க. சின்ஃபுல் லைஃப், ஜாய்ஃபுல் லைஃப் ஆரம்பத்தில், சிம்பிள் லைஃப் கிடையாது. கேட்டுக்கோ, நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்குள்ள உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் என் தகப்பனுக்கும் உள்ள உறவு 15:14 வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது குறைய, இந்த பஞ்சத்தை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புயல். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பஞ்சங்கிற ஒரு புயலை அனுப்பி எங்கிட்ட வா. இவன் மட்டும் அங்க நல்லா ஜாலியா இருந்து கவலை இல்லாம இருந்தான்னா அவன் வந்திருக்கவே மாட்டான். ஆனா ஆண்டவர் ஒரு புயல் அனுப்புகிறாரு. அனுப்பி அதன் மூலமாக என்ன பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாதை பண்றாங்க. இந்த சின்ஃபுல் லைஃப்ல என்ன தெரியாதுன்னா, ஒரு உணர்வு இருக்காங்க. தெளிலா சிம்சோனுடைய வாழ்க்கையவே தெளிலால் மாத்திட்டான். மடியில படுக்க வச்சிருவான், தடவி கொடுப்பா, தட்டி கொடுப்பா, எல்லாம் செய்வா. ஆனா கண்ணு போயிடும். என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை உண்டு பண்ணானோ அதை ஃபுல்லா மறக்க வச்சிடும் இந்த பாவம். இதுல என்ன ஒரு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு பாவம் செய்யத்தான் சொல்லுவா, செய்யாதன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவன் நரகத்துல போயிருக்கணும். சரி, இன்னைக்கு நம்மள ஆண்ட ஒரு அடையாளமா வச்சிருக்கிறான். சிம்சோன்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிம்ம சொப்பனம் தான் நம்ம பார்க்கணும். சிம்ம சொப்பனம் என்னது? அவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. Sinful life, S-I-N, sinful, F-U-L-L, sinful life. பாவமான வாழ்க்கை வாழும் பொழுது அது ஜாய்ஃபுல் லைஃப். ஆரம்பத்தில் தெளிலால் வண்டியில பார்த்து கிடக்கும்போது எப்படி மாறிச்சு உனக்கு தெரியாது, சின்சோட்ட கேட்டா தெரியும், சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. சின்ஃபுல் லைஃப் இஸ் ஜாய்ஃபுல் லைஃப் ஸ்டார்டிங். அப்புறம் கதை மாறிடுது. ரைட், இருக்கட்டும், ஒற்றுமா பெரிய மாற்றம் கிடையாது. இப்ப இவரை சிம்ம சொப்பனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்ம சொப்பனம்னா என்ன நம்மளுக்கு தெரியும். இவருடைய வாழ்க்கையில எல்லாமே ஈஸி. ஆனா ஆவியானவர் இறங்குவாரு, அப்படி அந்த
கதவை பேர்த்து எடுத்துட்டு மலையில ஏறி சல்னு ஏறி போயிடுவார். ஆனா இவ்வளெல்லாம் செய்தவர் அவருடைய பவர் போன உடனே என்ன ஆயிடாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வேடிக்கை பொருளாக மாறினார். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அப்ப உங்களுக்கு புரியும். ஒரு சிங்கம் இருக்குது. சிங்கம் காட்டில் இருக்கும்போது நீங்க கிட்ட போனீங்கன்னா உங்களை அப்படியே பீஸ் ஆக்கிடும். ஆனா அதே சிங்கத்தை சர்க்கஸ்குள்ள கொண்டு வந்தாச்சு. அதே சிங்கம் தான். இப்ப ஒரு RS ஒருத்தன் வருவான், அவன் கையில ஒரு குச்சி வச்சிருப்பான். எஸ், சின்ஃபுல் லைஃப் இஸ் ஜாய்ஃபுல் லைஃப். ஆரம்பத்தில் ரைட், வெரி குட், கரெக்டாக அந்த ஒரு குச்சியை வச்சிருப்பான். அந்த குச்சியை வச்சு ஒரு தட்டுவான், அது வாயத்திருக்கும். இப்ப எந்த ராஜாவாக இருந்துச்சோ, ஆனா இப்ப சர்க்கஸ்குள்ள வந்தாச்சுன்னா ஒரு கோமாளியா மாறிடுச்சு. அது காட்டுல இருக்கிறவரை அது ராஜா. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறவரை நம்மள எதுவுமே யாரும் தொட முடியாது. சமூகத்தை விட்டு வெளியே இருந்து பாருங்க, நம்மள ஜோக்கராக்கி விட்டுறாங்க. யோனா தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டோடைய வார்த்தை வந்துகிட்டே இருக்குது, மொத்தம் வந்துட்டு இருக்கு. ஆனா சமூகத்தை விட்டு போன உடனே ஒரு கோமாளி ஆயிடுறாங்க. அவங்க எல்லாரும் செய்றாங்க, எல்லாம் கேலியா பேசுறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தேவ சமூகத்துல மாத்திரம் இருக்கணும். சரி, 15வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த தேசத்து குடிகளிலே ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியவன் அவனை தன் வயலிலே பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பன்றிகளை மேய்க்கும்படி. என் தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, சர்க்கஸ் தான் உதாரணம் சொல்லுவார். சர்க்கஸ்ல இவங்க எல்லாம் அது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்க அப்பா சொல்லுவாரு, இதை மட்டும் ஒழுங்கா வீட்டில இருந்து அம்மா அப்பா பேச்சை கேட்டிருந்தா எங்கேயோ போயிருப்பான். ஆனா காலங்காத்தால எந்திரிச்சு அந்த எத்தனையோ வித்தைகளை அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி ஒரு தப்பு கூட விடக்கூடாது. இவன் ஒழுங்கா படிச்சிருந்தானா எங்கேயோ போயிருப்பான்னு என் தகப்பனார் சொல்லுவார். ஆனா நம்ம எங்க பாக்குறோம், என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேல்யூ அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க. இந்த வேல்யூ எங்க இருக்கும்னா அப்பா கூட இருந்தா தான் இருக்கும். எங்க இருந்தா கிடைக்கும்? அப்பா கூட. இவன் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறான். யோசேப்புக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு. அது எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழியில விழும்போதே அவனுக்கு 40 வெள்ளிக்காசு வேற பிக்ஸ் பண்ணியாச்சு. அப்ப குழியில இருக்கும் போதே அவனுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு. வித்தாங்க, ராஜாட்ட போய் சேர்ந்தாரு, வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் சமூகத்துல நம்ம இருக்க நம்முடைய காரியத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்வோனுடைய பணம்னு ஒண்ணு வந்துச்சு, உயர்த்தப்பட்டுட்டார். எங்க அது போல பாத்தீங்கன்னா லூக்கா 15வது அதிகாரம் 27 அதற்கு வந்து உடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்தோடே உடைய தாபரணத்தை சுகத்தோடு நல்லா கேட்டுப்பாங்க. சுகத்தோடு எத்தனையோ பேசிட்ட போய் சரீரம் அழிஞ்சு சின்ன பின்னமாகி அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன செஞ்சார்? புயல் அனுப்பிட்டார். புயல் அனுப்பினாரு. புயல் அனுப்பிடுச்சு, அப்பாட்ட வந்துச்சு. வரும்போது அவருக்கு பெரிய ஆசை எல்லாம் கிடையாது. அப்பா, இனி உங்க வேலைக்காரனா நீ வச்சுக்கோங்க, அப்படி அவ்வளவுதான் அவரால் திங்க் பண்ண முடிஞ்சது. ஆனா தகப்பன் திரும்ப அந்த மகனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொளுத்த கன்று, மோதிரம், கால்களுக்கு பாதரட்சி. திரும்ப அந்த வசனத்தை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்த வசனத்தை வாசி நான் அதை முடிக்க இருக்கிறேன். வாசிப்போமா? கொலைசியர் 3வது அதிகாரம் 24. எதை செய்தாலும், உங்க வாழ்க்கையில் எதை செய்தாலும், ஒன்று நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கணும். இவன் எப்பொழுதும் என்னோட பண்ண அவர் சாட்சி சொல்லணும், பரவ சாட்சி. அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் மனுஷருக்கு என்று செஞ்சுட்டீங்க ஐயா, அதை கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நீங்க மனம் திரும்பணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. கிட்டகுமாரன் வாழ்க்கையில பரலோகத்தினுடைய சாட்சியை நாங்கள் கேட்டோம், அதற்காக நன்றி. எங்களை குறித்து இந்த பரலோகம் சொல்லுகிற சாட்சி இப்படியாக இருக்கட்டும். இவன் எப்பொழுதும் எங்களோட கூட இருக்கிறான் என்ற சாட்சி அவர் சொல்ல உதவி செய்யப்பா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே, ஆமேன்.